ஹாய் மக்களே, வெல்கம் டு ப்ரைஸ் vlog. இது ஷீரடி vlogோட டே 3. ஆல்ரெடி நம்ம டே 3ல் அஜந்தா கேவ்ஸ் பார்த்துட்டோம். அதுவே ஒரு ஹாஃப் டே ஆகிடும். இப்போ அஜந்தா கேவ்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அங்கேருந்து ஜோதிலிங்கம் பார்க்க போயிட்டுருக்கோம். இது ஒரு 2 hours கிட்ட ட்ராவல் வரும். 100 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலேயே இருக்குது இந்த கோயில். மொத்தம் 12 ஜோதிலிங்கம் இருக்கு இல்லையா நம்ம இந்தியாவில். அதில் மொத்தம் 3 ஜோதிலிங்கமே வந்துட்டு மகாராஷ்டிராவில் இருக்குது. அதில் 2 நம்ம பார்த்தாச்சு. இன்னொன்று என்னென்னா பீமாசங்கர் நாங்கள் பார்க்கல. ஃபஸ்ட்டு பார்த்தது திரிம்பகேஸ்வரர். அதுதான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வீடியோஸும் இருக்குது. 12 ஜோதிலிங்கமில் தமிழ்நாட்டிலையும் ஒன்று இருக்குது, நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்குது. அதையும் போயிட்டு பாருங்கள். இது போகிற வழியில் கேப்சர் பண்ண வீடியோ. இந்த இடத்துல ஒரு சாய்பாபா சிலை வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அது ஒரு சன்ரைஸில் பார்க்கும்போது அந்த இடம் சூப்பராகவே இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஷீரடி vlogs எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். 3 டேஸ்க்கு உள்ளதும் அதில் இருக்குது. நீங்கள் ஷீரடி போகிறீங்க பிளான் பண்ணுறீங்கன்னா என் வீடியோஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக போயிட்டு வந்ததுனால நீங்கள் இப்போ சம்மர் ஹாலிடேஸ்க்கு பிளான் பண்ணுறீங்கன்னா என்னோடய வீடியோஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணோம், என்ன ட்ரபிள் ஃபேஸ் பண்ணோம், எங்கே போனோம் அப்படின்ற எல்லாமே அதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அப்டேட்டாக நான் ஷீரடியில் எப்படி நாங்கள் 10 மினிட்ஸில் போய் சாமி பார்த்தோன்றதையும் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துட்டுருக்கோம். ஷீரடி மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இடத்துக்கு நாங்கள் போனது எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். யூடியூப்பில் நெக்ஸ்ட்டு பிளேசஸ் அப்டேட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் ஷீரடி போகிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. தேங்க்யூ. நம்ம இப்போ கோயில் ரீச் ஆயாச்சு. இங்கே டிக்கெட்லாம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு என்ட்ரன்ஸ் தான் வச்சுருக்காங்க, அங்கே தான் எல்லோரும் வராங்க. நாங்கள் டிக்கெட் எடுக்காமல் தான் போனோம். இங்கே ரொம்ப க்ரௌடு இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 45 மினிட்ஸ் to 1 hourக்குள்ளேயே சாமி பார்த்துடலான்னு நினைக்கிறேன். நாங்கள் அந்த டைமில் தான் பார்த்துட்டோம். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவும் விட்டுக்கிட்டே தான் இருக்காங்க, ரொம்ப வெயிட் பண்ணவும் வைக்கலை. இங்கே வந்துட்டு ஜென்ஸுக்கு ஷர்ட் அலௌட் கிடையாது. நீங்கள் க்யூவில் வந்துட்டு கூட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி கையிலே வச்சுக்கலாம். இதுதான் லிங்கம். இங்கே வந்துட்டு உள்ளே கருவறைக்குள்ளேயே விடுறாங்க. நம்ம அந்த லிங்கத்தையே தொட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாம். திரிம்பகேஸ்வரில் அப்படி நம்மளை அலோவ் பண்ணலை, உள்ளே அலோவ் பண்ணலை, வெளிலேருந்து தான் சாமி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இங்கே நல்லாவே தொட்டு நல்லா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நல்லா சாமியை கிட்ட நின்று பார்த்துட்டு நல்லா வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு சூப்பராகவே இருந்துச்சு. கொஞ்சம் கூஸ்பம்ஸ் ஆகிற மாதிரி கூட இருந்துச்சு அந்த இடம். சாமி பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக 3rd டே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாங்கள் இப்போ சென்னைக்கு ரிட்டர்ன் ஆக போகிறோம். புனே ஏர்போர்ட்லேருந்து தான் நாங்கள் ரிட்டர்ன் ஃப்ளைட்டு போட்டிருந்தோம். ஸோ நாங்கள் இந்த கோயிலேருந்து இப்போ புனே ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஒரு 3 hours கிட்ட ட்ராவல் வரும் காரில். பட் ரோடு ரொம்பவே மோசமாக இருக்குது, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். இங்கே மட்டும் இல்லை, மகாராஷ்டிரா ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. நாசிக்கு, ஷீரடி, அவுரங்காபாத்து எல்லா இடமுமே ரோடு ரொம்பவே மோசமாகவே இருந்துச்சு. நீங்கள் ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் எதுவும் பிளான் பண்ணி வரீங்கன்னா அதை ரொம்ப கேர்ஃபுல்லாகவே பார்த்துட்டு வரணும். நெக்ஸ்ட் vlogல இன்னும் ஷீரடி அப்டேட்ஸே நிறையா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே. என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே.